வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான வென்யூ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லார்ட்ஸ் லண்டனில் தான் இந்த ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஜூன் 11 டு ஜூன் 15 2025 வரைக்கும் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஜூன் 16 ரிசர்வ் டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் எந்த 2 டீம் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாகிஸ்தான் அவங்களோட ஹோம் சீரீஸை தோற்றுருக்காங்க. பங்களாதேஷ் கூட நடந்த இந்த சீரீஸை பங்களாதேஷ் 2-0 அப்படின்ட்டு பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாகிஸ்தானோட ஹோம் கிரவுண்டில். ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாகிஸ்தானோடைய கேப்டன் ஷான் மசூத் கிட்ட பேட்லேருந்து ஒரு நல்ல ரன்னே வரல. ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இந்த சீரீஸில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 6 ரன்ஸ், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 11 ரன்ஸ் என்னமோ அடித்தார். செகண்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 57 ரன்ஸ், செகண்ட் இன்னிங்ஸில் 26 ரன்ஸ், மொத்தமாக 106 ரன் தான் அவர் பேட்லேருந்து வந்துச்சு. பேட்டிங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரல. கேப்டன்சியும் ஒழுங்காக பண்ணலை. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 448 ரன்ஸ் இருக்கும்போது டிக்ளேர் கொடுத்துட்டாரு. ஒரு 500க்கு மேலே அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருக்கலாம் பாகிஸ்தான். பங்களாதேஷ் அழகாக ஒரு 550 ரன்ஸ் அடித்து 100 ரன் லீட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே கேப்டன்சி பண்ண பெரிய தப்பு. செகண்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 26 for 6 இருக்கும்போது லிட்டன் தாஸ் அப்புறம் மெஹந்தி ஹாசன் மிராஸ் ஒரு 170 பார்ட்னர்ஷிப் அடிக்க விட்டார். நிறைய ரன்ஸ் லீக் பண்ண விட்டார். பவுலிங் சேஞ்சு ஒழுங்காக பண்ணலை. ஸோ அது செகண்ட் மிஸ்டேக். கேப்டன் ஷான் மசூத் பண்ண செகண்ட் மிஸ்டேக் அது. பாபர் ஆசம் கிட்டேருந்து ஒரு ரன்ஸே வரல. இந்த சீரீஸில் ஒரு 64 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. 4 இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 0, செகண்ட் இன்னிங்ஸில் 14 ரன்ஸ், தேர்ட் இன்னிங்ஸில் 37 ரன்ஸ், ஃபோர்த் இன்னிங்ஸில் 16 ரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு 64 ரன்ஸ் என்னமோ தான் அடிச்சிருந்தார். முகமது ரிஸ்வான் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 294 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீரீஸில் மட்டும். அவர் தான் டாப் ரன் ஸ்கோரர். பாகிஸ்தான் பவுலிங்கில் சசார் இந்த சீரீஸில் ஒரு 9 விக்கெட்ஸ் எடுத்தார். ஷகீன் அஃப்ரிடியும் நசீம் ஷாவும் 3 விக்கெட்ஸ் 2 விக்கெட்ஸ் அப்படின்னு எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் ஆடினாங்க. செகண்ட் டெஸ்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ வின்னிங் டீம் பங்களாதேஷை பற்றி பார்க்கலாம். பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வின் பண்ண மெஹந்தி ஹாசன் மிராஸ் இந்த சீரீஸில் 155 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 10 விக்கெட்ஸ் பவுலிங்கில் எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சூப்பரான 5 for எடுத்தார். செகண்ட் டெஸ்ட்டில் மெஹந்தி ஹாசன் மிராஸ் லிட்டன் தாஸ் கூட 170 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டதால் தான் பங்களாதேஷ்க்கு ஒரு நல்ல லீடு கொண்டு போச்சு. முஷ்ஃபிகுர் ரஹீம் ஒரு 216 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறமா லிட்டன் தாஸ் ஒரு 194 ரன்ஸ் அடித்தார். இந்த சீரீஸில் 3 பேருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதனால் இந்த பங்களாதேஷ் ஒரு சூப்பரான வின் பண்ணியிருக்காங்க. ஹசான் மஹமூத் ஒரு 9 விக்கெட்ஸ் எடுத்தார். செகண்ட் டெஸ்ட்டில் ஒரு 5 for எடுத்தார். இந்த 2-0 வின்னோட அடுத்ததாக அவங்க வரப்போகிற ஸ்டாப் இந்தியா. பங்களாதேஷ் அடுத்ததாக இந்தியா கூட 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் விளையாட போகிறாங்க. செப்டம்பர் 19 இந்த டெஸ்ட் சீரீஸ் நடக்க போகுது. அந்த சீரீஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான வென்யூ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லார்ட்ஸ் லண்டனில் தான் இந்த ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஜூன் 11 டு ஜூன் 15 2025 வரைக்கும் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஜூன் 16 ரிசர்வ் டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் எந்த 2 டீம் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.